வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல். அதாவது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூரியன் வந்து ஒரு ஒளி கிரகம், லைட்டு, லார்ட் ஆஃப் நாலேஜ், பவர், ஸ்ட்ரென்த், விஸ்டம், எனர்ஜி. இந்த சூரியன் உங்கள் லக்னத்திலேருந்து 12 பாவத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட குணங்களையும் எப்படிப்பட்ட எனர்ஜியும் எப்படிப்பட்ட நாலேஜும் உங்களுக்கு கொடுப்பாருங்க தான் நான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சூரியன் லக்னத்தில் முதல் வீடு ஃபஸ்ட் ஹவுஸில் சூரியன் இருந்தால் என்ன? ஃபஸ்ட் ஹவுஸ்னால் உங்கள் தலையில் சூரியன் வந்தார்னா பேசிக்காக நல்ல நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்சர்வேஷன், மெமரி பவர், ஒரு சூப்பர் பவர் பொசிஷன், டேலண்ட், அரசியல், அரசாங்க துறையில் உள்ள தலைமை பதவி, இதெல்லாம் சூரியன் கொடுத்துரும். நெகட்டிவும் இருக்குது. அந்த சூரியன் கொடுக்கறது வந்து கொஞ்சம் கர்வம், சில பேருக்கு ஆணவம், சில பேருக்கு தான் என்ற எண்ணம், இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ சூரியன் என்றால் சுப்ரீம். சூரியன் என்றால் உங்களுக்கு வந்து உயர்வான பதவி, உயர்வான வேலை, உயர்வான இடம். அதே நேரத்தில் அது தாண்ட எண்ணம் வரும்போது தனக்கு சில கெடுதலையும் செய்யும். கோபம் அதிகமாக வரும். சில பேர் நிறைய கத்துவாங்க, சில பேர் ரொம்ப கார உணவை ருசித்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சூரியனோட கேரக்டர். சூரியன் 2ஆம் இடத்துல இருந்தால், செகண்ட் ஹவுஸ், லக்னத்துக்கு செகண்ட் ஹவுஸ் 2ஆம் இடம், வாக்குஸ்தானத்தில் சூரியன் வந்துட்டாருன்னா அந்த வாக்கு வன்மை வந்து ரொம்ப கமாண்டிங்காக இருக்கும், ரொம்ப அத்தாரிட்டிவாக இருக்கும், கமாண்டிங்காக இருக்கும். நான் சொல்கிறத கேள், நான் என்ன சொல்கிறேன் அதை செய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமாண்டிங்காக அந்த சூரியன் வந்துடும். சூரியனுக்கு வாக்குஸ்தானம் தான் பொதுவாகவே கோபம் வரும், இயற்கையாக வரும். ஏன்னா உணர்வுகள் சம்மந்தப்பட்டது. கோபம் வரும். பர்ஃபெக்ஷனாக எல்லாத்தையும் இருக்கணும்னு நினைப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கணும், பங்க்சுவலாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், டைமுக்கு நடக்கணும். இதெல்லாம் அந்த செகண்ட் ஹவுஸில் அவங்களோட உணர்வுகளை தூண்டும். அதே செகண்ட் ஹவுஸில் சூரியன் இருக்கும்போது ஃபேமிலி லைஃப்பில் நிறைய ஆர்கியூமெண்ட் வரும். எல்லாத்தையும் நான் சொல்கிறது சரி சரி சரின்னு வாதம் பண்ணுறதுக்கும் குணத்தை தரும். இதுவும் சூரியனோட ஒரு கேரக்டர். சில சமயத்தில் அது மல்டி பிளானட்டாக இருக்கும்போது கொஞ்சம் காம்ப்ரமைசஸ் இருக்குது. தனியாக வந்துருச்சுன்னா இந்த மாதிரி கமாண்டிங்காக இருக்கும். ஸோ ப்ளஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது சூரியன் வந்து அந்த குடும்ப நிர்வாகம், ஃபேமிலி மெம்பர்ஸுடைய நீட்ஸ், ஒருவேளை சமூகத்துக்கு என்ன தேவை எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. பட் என்னென்னா அவங்களோட பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் ஹார்டாக, கொஞ்சம் டஃப்பாக, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஷார்ப்பாக இருக்கும். அது சிலருக்கு பிடிக்காது. ஸோ சூரியன் செகண்ட் ஹவுஸில் இருந்தால் நாலேஜை கொடுக்க போது, டேலண்ட்டை கொடுக்க போது, ஸ்கில்லை கொடுக்க போது எல்லாம் பண்ணிவிடும். பட் அதோடைய அணுகுமுறை கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். சூரியன் தேர்ட் ஹவுஸில் 3ஆம் இடத்துல சூரியன் வந்துட்டால் தைரியம் ஜாஸ்தி. இதுக்கு பேர் வந்து அசாத்திய துணிச்சல். அசாத்திய துணிச்சல் அப்படின்னா என்ன? துணிச்சல் வந்து எதுக்கு தேவையோ அதுக்கு வரணும். எல்லாத்துக்குமே ஒரு துணியக்கூடிய குணத்தை தரும். இது சூரியன் 3ஆம் இடத்துல. சகோதரர் மேலே பாசம் அதிகமாக இருக்கும், ஆனால் கோபமும் அங்கே தான் அதிகமாக வரும். சூரியன் தேர்ட் ஹவுஸில் வந்தால் நல்ல உடல்வாகு, நல்ல ஸ்போர்ட்ஸில் ஆர்வம், விளையாட்டுத்துறையில் பெரிய வீரர்கள், பெரிய நெட்வொர்க் வச்சுருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுடைய நெட்வொர்க்கை பெரிய லெவலில் கையில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சூரியன் கொடுக்கக்கூடிய இன்னொரு ஒரு குணம். சூரியன் 4ஆம் இடத்துல இருந்தால், ஃபோர்த் ஹவுஸ். சூரியன் பொதுவாக ஃபோர்த் ஹவுஸில் இருந்தால் வீடு, வாகனம், வசதிகள் எல்லாமே உயர்தரமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, பாஷான ஏரியாவில், ப்ரைம் லொக்கேஷனில், ஆன் த ரோடில் ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஒருத்தர் இருக்கார், சூரியன் ஃபோர்த் ஹவுஸில் சம்மந்தப்பட்டிருக்கு, 4ல் சூரியன் வந்திருக்கு, இல்லைனா கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் வசிக்கிறாரு, இல்லை அரசியலுடைய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு கெஸ்ட் ஹவுஸில் இருக்கார். இதெல்லாம் சூரியன் 4ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டது. சூரியன் பொதுவாக 4ஆம் இடத்துல இருந்தால் இந்த 4 அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஸ்கொயர் கேந்திரங்களில் சூரியன் வந்தால் படிப்பு, அறிவு, பட்டம் இதெல்லாம் ஈஸியாக வாங்குவாங்க. நல்ல கிளாஸான ஒரு காலேஜ், நல்ல டாப் காலேஜ், டாப் ஸ்கூல், இங்கெல்லாம் படிக்கிற யோகத்தை அடைவாங்க. சூரியன் 4ஆம் இடத்துல இருந்தால் அரசியல், அரசாங்க துறையுடைய ஆட்களுடைய நட்பு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். அது ஒரு பெரிய யோகத்தையும் கொடுத்துரும். சூரியன் 4ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்தால் அவருடைய தாய் வழி உறவுகளில் யாராவது ஒருத்தர் பெரிய கவர்மெண்ட் அஃபிஷியலாகவோ அரசியல் தலைவராகவோ இருக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். சூரியன் 4ஆம் இடத்துல ஏதாவது மைனஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த்தெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபிட் அண்ட் ஃபைனாக இருப்பாங்க. கோபம், வேகம், அதனால் வரக்கூடிய படபடப்பு, சில பேருக்கு பிபி, ப்ரெஷர், இந்த மாதிரியான சில ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது வந்து வேகம், கோபம், அவசரம், பதட்டம் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் இன்னும் நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். சூரியன் 5ஆம் இடம், ஃபிஃப்த் ஹவுஸ், இது பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த இடத்துல பொதுவாக சூரியன் வரக்கூடாது. அது வரதுனால நன்மை என்ன தீமை என்ன ரெண்டுத்தையும் பார்த்துடலாம். நன்மை முதல்ல தெரிஞ்சுங்க. சூரியன் 5th ஹவுஸில் இருந்தால் முன் ஜென்மத்துடைய அந்த அறிவு, ஆற்றல், திறமை எல்லாம் கண்டினியூ ஆகும். இப்போ முன் ஜென்மத்தில் வந்து ஒரு பெரிய போர் வீரராக இருந்தால் இந்த முறையும் அதே மாதிரி உடல்வாகு, அதே மாதிரி போர் கலைகளை வந்து கற்றுக்கக்கூடிய பயிற்சி, அண்டு நல்ல ஒரு இராணுவ வீரன் மாதிரி ஒரு நல்ல பயிற்சி, புத்தி கூர்மை, புத்திசாலித்தனம், என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சதோ அந்த ஞானம் திருப்பி வந்துடும்.
அப்போ ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப டீப்பாக ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல்லாம் பயங்கரமாக வந்துடும் சூரியன் வந்து 5th ஹவுஸில். அதே 5th ஹவுஸில் சூரியன் வந்து மைனஸும் இருக்குது. என்ன மைனஸ் அப்படின்னா அந்த பாஸ்டில் உள்ள கெட்ட கர்மாவையும் கொண்டு வந்துடும். அந்த பாஸ்டில் உள்ள அந்த பரம்பரையில் உள்ள கெட்ட கர்மா அப்படின்னா என்னென்னா விதிப்படி அவங்களுக்கு என்னென்னலாம் அந்த சோதனையை கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுக்க ஆரம்பிக்கும். இது வந்து சைல்டு பர்த்லேயும் சில இஷ்யூஸை கொண்டு வரும், மேரேஜ் லைஃப்லேயும் சில கான்ஃப்ளிக்ஸை கொண்டு வரும். ஸோ மைனஸ் இந்த இடத்துல இருக்குது. ப்ளஸ் ஆனால் பிரெயின் அண்ட் நாலேஜ் வைஸ் பயங்கர ப்ளஸ்ஸாக இருக்கும். சூரியன் 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல பொதுவாக சூரியன் வந்து உச்சமாக இருந்தால் ஒரு பலன், நீச்சமாக இருந்தால் ஒரு பலன், மத்தியமாக இருந்தால் ஒரு பலன் மாறும். பட் பொதுவாக 6ஆம் இடத்துல சூரியன் வந்து நன்மை தான். அப்படின்னா என்னென்னா எல்லா வகையான போட்டி பந்தயங்கள் எதுவாக இருந்தாலுமே வெற்றி அடையக்கூடிய இலக்கை நோக்கி போவாங்க. அதேமாதிரி சூரியன் எப்பவுமே ஜெயிக்காமல் விடவே விடாது. எப்படியாவது அந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஜெயிக்க வைக்கும். பட் வெற்றி நிரந்தரம் அல்ல, அதுதான் மைனஸ். 6ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் வெற்றி நிரந்தரம் அல்ல, தோல்வியும் உண்டு. அந்த ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வெற்றி தோல்வியை சமமாக பாவிக்கக்கூடிய மனநிலை வரும். பொதுவாக 6ஆம் இடத்துல சூரியன் வந்து எதிரிகள் சாதாரண எதிரிகளாக வரமாட்டாங்க, எல்லாம் மிகப்பெரிய பலசாலியாக வருவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனைகளும் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் பெருசாக இருக்கும். எல்லாமே பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். ஆனால் அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் 6ஆம் இடத்துல சூரியன். சூரியன் 7ஆம் இடம். பொதுவாக சூரியன் 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா 7ங்கிறது உங்களோட பார்ட்னர்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப். 7ஆம் இடத்துல சூரியன் வந்து பொதுவாக அட்வைசபிள் இல்லை. பட் ப்ளஸ் என்னென்னு பார்த்துருவோம். உங்களுக்கு வந்து பல பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அவங்க மூலிமா கிடைக்கக்கூடிய அனுபவ அறிவும் பெருசாக பேசப்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறையிலேருந்து வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். அண்ட் அவங்க மூலிமாவும் நிறைய நீங்கள் வந்து நாலேஜை வந்து கெயின் பண்ணுவீங்க. அண்ட் பொதுவாக 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் நீங்கள் எங்கே சென்றாலும், அதாவது உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் முயற்சி எடுத்து ஒவ்வொரு இடமா அடி எடுத்து வைக்கிறீங்க, முயற்சி செய்கிறீங்க, முன்னேற ஆரம்பிக்கிறீங்க, எங்கே சென்றாலுமே அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு திறமையை வந்து கடவுள் வந்து வடிவமைப்பார். ஸோ அறிவு, திறமை, அழகு, ஆற்றல்லாம் அழகான வடிவத்தில் கொண்டு வந்துடும். மைனஸ் என்னென்னு பார்த்துடலாம். சூரியன் 7th ஹவுஸில் இருந்ததுன்னா நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் வந்து ஏகப்பட்ட சிக்கல்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் கொண்டு வரும். ஒரு அமைதியான மனதோடு ஒரு வாழ்க்கையை பயணம் பண்ண முடியாமல் எப்பவுமே கோப தாப சண்டைகளோட ஒரு பயணம் இருக்கும். இது கொஞ்சம் மைனஸ் தான். இது வந்து பர்சனல் லைஃப்பை கெடுக்கும், உங்களை அஃபிஷியல் லைஃப்பை வந்து பெரிய லெவலில் பில்ட் பண்ணும். அப்படி தான் அந்த சூரியன் 7th ஹவுஸில் பொசிஷன் எடுக்கும். சூரியன் 8ஆம் இடம், அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல சூரியன். இந்த 8ஆம் இடத்துல ப்ளஸ் மைனஸை பார்த்துருவோம். 8ஆம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா பெரிய பெரிய தலைவர்கள் அல்லது பெரிய மனிதர்கள், தொழில் அதிபர்கள், மனிதர்கள், பிஸ்னஸ் மேக்னட்ஸ் ஆர் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு சப்போர்ட்டிங் ரோலை இந்த 8ஆம் இடத்துல சூரியன் ப்ளே பண்ண வைக்கும். சில பேருக்கு பரம்பரையாக தன்னுடைய அப்பா தாத்தா அந்த பரம்பரையாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். குறிப்பாக அப்பாவுடைய வேலை வாய்ப்பை கொண்டு வந்து கொடுத்துரும். கம்பேஷனேட் கிரவுண்டில் கொடுப்பாங்க வேலை, அரசு வேலை. அதுவும் சூரியன் 8ல் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு நிறைய உண்டு. அண்ட் சூரியன் 8ல் இருக்கிறதுனால சூட்சம அறிவுன்னு சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு தெரியாத சூட்சமான அறிவு ஆற்றலாம் இவங்களுக்கு வளரும். ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாது, அவங்களுக்குள்ளேயே இருக்கும். தேவைப்படும் போது மட்டும் பயன்படும் கஷ்டமான காலத்தில். மைனஸ் என்ன? பொதுவாக சூரியன் 8ஆம் இடத்துல நோய்கள் வரும். கண்கள் சம்மந்தப்பட்டது, இருதயம் சம்மந்தப்பட்டது, எலும்பு நரம்பு சருமம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்ததுன்னா திருமண வாழ்க்கையில் தடைகளும் தோஷங்களும் செய்யும். குறிப்பாக வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரும். இது வந்து கணவன் மனைவி சப்ஜெக்ட் டு மற்ற கோள்களோட அமைப்பு, குருவுடைய பார்வைலாம் இருந்ததுன்னா அது காம்ப்ரமைஸும் பண்ணும். பொதுவாக சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. அது ஒரு உஷ்ண கிரகம். அது 8ஆம் இடத்துல வந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ விடுறது இல்லை. அது இல்லாமல் இருந்தால் நல்லது, இருந்தால் ஒரு வேளை நல்ல கிரக பார்வை இருந்தால் நிவர்த்தி உண்டு. சூரியன் பொதுவாக 8ஆம் இடம் சுபம் இல்லை. சூரியன் 9ஆம் இடம், 9th ஹவுஸ். 9ல் சூரியன் வந்து காரகத்துவாதிபடி தோஷம் வந்துடும். பட் இருந்தாலும் பொதுவாக 9ல் சூரியன் கௌரவ பதவி, மாலை மரியாதை, சமூக மரியாதை, சமூகத்தை உயர்வான இடம், ஒரு மத குரு, அப்புறம் பரம்பரையான ஆளுமை தன்மை, பரம்பரையாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம், யோகம், இதெல்லாம் சூரியன் ப்ளஸில் கொடுத்துரும். நாலேஜ், டேலண்ட்டு, பரம்பரை குணம், கலாச்சாரம் எல்லாத்தையும் ப்ளஸில் கொடுக்கும். மைனஸ் என்ன 9ல் சூரியன் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரையும் வந்து மதிக்கக்கூடிய குணத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. தான் என்ற எண்ணம் வந்து அதிகமாக வளரும். ஏன்னா இப்போ எப்பவுமே ஃபேமிலியோட சப்போர்ட் ஒருத்தருக்கு அதிகமாக கிடச்சிதுன்னா அப்போ அவங்களுக்கு வந்து தான் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஜாஸ்தி வளரும். சூரியன் பொதுவாக அந்த எண்ணத்தை கொடுக்கும். அது இல்லாமல் இருத்தல் நல்லது, மற்றபடி பெரிய மைனஸ் எதுவுமே கிடையாது. ஸோ சூரியன் பொதுவாக 9ஆம் இடத்துல எல்லாமே அதிகார பதவிகளாக கொடுக்கறது தான், எல்லாமே கொஞ்சம் சுப்ரீமாக இருக்கும். சூரியன் 10, விசேஷமான இடம் சூரியனுக்கு 10 தான். 10ல் சூரியன் தான் ராஜபுத்திரன். 10ல் சூரியன் சார்ட்டில் வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அவனை தான் ராஜபுத்திரன் சொல்லுவோம். அப்படின்னா ஒரு மண்ணை ஆளக்கூடிய ஒரு ராஜா யார் அப்படின்னா 10ல் சூரியன் தான், அவர் தான் அரசன், ஒரு ராஜா அவர் தான். அப்போ 10ல் சூரியனோட தொடர்பு எங்கேயாவது வரும். அது இல்லாமல் ஒருத்தரால் ஆள முடியாது. அந்த ராஜாவாகனா அந்த சூரியன் கனெக்ட் பண்ணும். அப்போ சார்ட்டில் வந்து அந்த 10வது பாவம் அப்படிங்கிறது சூரியன் சம்மந்தப்பட்டது.
ஒரு அரசன் சம்மந்தப்பட்டது, ஆளுமை சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டது, அரசியல் அரசாங்கத்துறை சம்மந்தப்பட்டது. சூரியனா எனர்ஜி, லைட்டு, நாலேஜ், இதெல்லாம் சயின்டிஸ்ட் சம்மந்தம் எல்லாமே இந்த சூரியன் தான். சூரியன் தான் பேசிக்காகவே ஒரு எனர்ஜி, ஒரு நாலேஜ். அப்போ 10ஆம் இடம் சூரியன் தான் விசேஷம். கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் டாப் ரேங்க், டாப் லிஸ்ட், நம்பர் 1 பொசிஷன் கொண்டு வந்துடும். மைனஸ் எதாவது இருக்கான்னா பெருசாக மைனஸே கிடையாது. 10ல் சூரியன், 10ல் சூரியன் இருக்குது, அவ்வளோ விசேஷம். 11ஆம் இடம் 11th ஹவுஸில் சூரியன். 11th ஹவுஸில் சூரியன் வந்து இருக்குது, இன்னும் ஆடட் அட்வான்டேஜ் தான். பட் 10 லெவலுக்கு கம்பேர் பண்ண முடியாது. 11 சூரியன் இருந்தால் லாபம் நிறைய வரும், அதிகமான வருமானம், அதிகமான முன்னேற்றம். தொழிலதிபர்லாம் பெரிய லெவலில் இருப்பாங்க. அரசியல் சில பேருக்கு வந்து இந்த மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் பொலிட்டிஷனாக இருப்பார், அவருக்கே நிறைய தொழில் இருக்கும். தொழிலில் பல தொழில் இருக்கும், பல தொழிலேருந்து பல வருமானங்கள் வரும், நிறைய எனர்ஜி நாலேஜ் பேஸ்லேருந்து வரும், அரசாங்கத்துடைய சப்போர்ட்லேருந்தும் வரும், பதவியும் கிடைக்கும், அதிகாரமும் கிடைக்கும், முன்னேற்றமும் கிடைக்கும், யோகமும் கிடைக்கும். இவ்வளோ விசேஷமான பலனை சூரியன் கொடுத்துருவார். ஸோ சூரியன் பொதுவாகவே வந்து 2, 8, அதே மாதிரி வந்து 10, 11 இந்த 4 இடங்களில் சூரியன் வந்துட்டார்னா அரசாங்க சம்மந்தப்பட்ட துறையில், அரசியல் சம்மந்தப்பட்ட துறையில் அதிகப்படியான அனுபவங்களையும் அதிகப்படியான ஆதாயங்களையும் அடையக்கூடியவர்கள்னு அர்த்தம். இதுதான் அடிப்படை. அது 11th ஹவுஸும் அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் கெயின், மணி. மைனஸ் எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மைனஸ்ன்னு ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. ஏன்னா அது பர்சனல் லைஃபையும் கெடுக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே அபிவிருத்தியான வளர்ச்சியாக இருக்கும். சூரியன் 12 இந்த இடம் நல்ல இடம் கிடையாது சூரியனுக்கு பொதுவாக. பட் 12 கூடான நன்மைகள் என்னென்னு பார்ப்போம். சூரியன் 12th ஹவுஸில் இருக்கிறதுனால அரசு சேவை செய்வாங்க. அதாவது சில பேர் நான் அரசாங்கத்துக்கு வந்து என்னோடய சொத்தெல்லாம் எழுதி கொடுக்குறேன், என் பரம்பரை சொத்தெல்லாம் எங்கள் தாத்தா எழுதி கொடுத்தாரு, நான் வந்து எல்லாம் எழுதி கொடுத்துட்டோம், மக்களுக்கு பயன்படுது, மக்களுக்கு சேவை கொடுக்குறோம். இப்போ சில பேர் ஊரில் பண்ணையாராக இருந்தோம், நாங்கள் ஏழை மக்களுக்கு எல்லாமே எழுதி கொடுத்துட்டோம், அவங்களுக்கு தானம் பண்ணிட்டு, தானம் பண்ணுற குணம் சூரியன் பண்ணதான் தானம் பண்ணுற குணம். கொடுப்பது இல்லை விரயம் ஆகிடும், தானாகவே ஆகும். அதே 12 சூரியன் வந்து நம்ம வந்து மைனஸ்ன்னு ரொம்ப நிறைய பார்த்துங்க. சொத்து இருக்கிறதும் மைனஸ் தான், பட் அட்லீஸ்ட் அதுவாக தானமாக போகுதுன்னு வச்சிங்களேன். கடவுள் நம்பிக்கைக்கும் மத நம்பிக்கைக்கும் சூரியன் 12 இருக்குது பெரிய ப்ளஸ். நிறைய மத போதகர்கள், அதில் மத நம்பிக்கை உடையவர்கள், தெய்வ வழிபாடு உடையவர்கள், தெய்வ நம்பிக்கையோட சில பயிற்சிகளை கொடுக்கக்கூடியவங்க, இதெல்லாம் சூரியன் 12 இருந்தால் கொடுக்கும். அதே சூரியன் 12 இருந்ததுன்னா சில பேருக்கு வந்து நிலையற்ற வாழ்க்கையும் நிலையற்ற தன்மையும் இருக்கும். எங்கேயும் வந்து ஒரு நிலையாக ஒரு விஷயத்தை கிரகிச்சு பிடிச்சி வாழ முடியாது. அது அப்பப்போ இடமாற்றம், ஊர் மாற்றம், வேலை மாற்றம், மாற்றங்கள் பண்ணிகிட்டே இருக்கும். அது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சூரியன் 12 பார்ப்போம். ஹெல்த்தையும் பாதிக்கும். இதுதான் சூரியன் 12. ஸோ 12 வீட்டுக்கும் நான் பலனை பார்த்தீங்க. அதை எப்படி வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு செய்ய போகுது என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இதை தவிர நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கிரகமும் பண்ணேன். இது ஒரு பொது பலன் தான். ஒரு கிரகம் தனியாக அந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன் தான் சொல்லியிருக்கேன். சில பேருக்கு வந்து சூரியன் பல கோள்களோட சேர்ந்துருக்கும். ராகுவோடு சேரலாம், சனியோடு சேரலாம், குருவோடு சேரலாம், புதனோடு சேரலாம், சுக்கிரனோட பலன்கள் மாறும். கூட்டு கிரகங்களாக வரும்போது பலன்கள் மாறும். அதே மாதிரி சூரியன் ஒவ்வொரு லக்னத்துக்கும் பலன்கள் மாற்றும். ஸோ இப்போ மேஷ லக்னத்துக்கு சூரியன் வந்து 2ல் வந்ததுன்னா 5 அப்படி கேல்குலேஷன் வரும். ரிஷப லக்னத்துக்கு சூரியன் 2ல் வந்ததுன்னா உங்களுக்கு 4 அப்படி கேல்குலேஷன் மாற மாற பலன்கள் மாறும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதையும் நீங்கள் இது ஒரு ஸ்டடி மெட்டீரியல் தான் நீங்கள் எடுத்துக்கணும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோட சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.